அனைவருக்கும் வணக்கம். பகுதியை தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். புது கவிதையில் சி மணி ஐயா அவர்கள் வரைக்கும் போன கிளாஸில் பார்த்தோம்னோம். இன்றைக்கி சிற்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை பார்க்கலாம். சிற்பி பாலசுப்ரமணியம் சரியா, இப்போவும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார். வாழும் கவிஞரில் இவர் ஒருத்தர். பிறந்த ஊர் ஆத்துப்பொள்ளாச்சி, கோவை மாவட்டத்தில் இருக்க ஆத்துப்பொள்ளாச்சியில் பிறந்திருக்கார். இயற்பெயர் பாலசுப்ரமணியம். ஓகேவா, சிற்பி பாலசுப்ரமணியம்னு சொல்லுவோம். இயற்பெயர் பாலசுப்ரமணியம் சரியா. வானம்பாடி கவிதை அமைப்பின் தந்தையாக கருதப்படுறார். யார்? நம்ம சிற்பி பாலசுப்ரமணியம் வானம்பாடி கவிதை அமைப்பின் தந்தை சரியா. கவிதை சமூகத்தின் போர்வாள் என்று நோக்கம் கொண்டவர். கவிதை சமூகத்தின் போர்வாள் எனும் நோக்கத்தை கொண்டவர் யாருன்னு கேட்கலாம். இல்லை கூற்றில் கவிதை சமூகத்தின் போர்வாள் என்ற நோக்கம் கொண்டவர் சிற்பி பாலசுப்ரமணியம்னு சொல்லலாம் சரியா. பாரதியார் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராக இருந்தவர் சரியா. பாரதியார் பல்கலைக்கழகத்தோட தமிழ்துறை தலைவராக இருந்திருக்கார். பாரதியார் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது? கோவையில் இருக்குது. பாரதிதாசன் திருச்சியில் இருக்குது. நம்ம பாரதியாருடைய நூற்றாண்டில் தான் 1982 பாரதிதாசனுக்கும் பாரதியார் ரெண்டு பேருக்குமே பல்கலைக்கழகங்கள் உருவாக்குனாங்க. பாரதியாருக்கு கோவை, பாரதிதாசனுக்கு திருச்சியில் சரியா. ஸோ தமிழ்துறை தலைவராக இருந்திருக்கார். அவர் கோவையை சேர்ந்தவர் தானே. அதாவது சாகித்ய அகாடமியின் செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கார். சாகித்ய அகாடமி ஒரு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய விருது தான் சரியா. அதில் செயற்குழு உறுப்பினராக இருக்கார். இவருடைய கவிதைகள் ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், இந்தி, மராத்தி ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கன சரி. அவர் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அவருடைய கவிதைகள் நிறைய லாங்குவேஜஸில் ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், இந்தி, மராத்தி ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இவரது முதற் கவிதை ஆழ்கடலே கேள். சிற்பி ஐயாவுடைய முதல் கவிதை என்ன? ஆழ்கடலே கேள். இவரது முதல் கவிதை தொகுப்பு நிலவுப்பூ சரியா. ஒரு அறிவியல் கவிதை தான், அறிவியல் ரீதியான நூல் தான் சரியா. இவரது முதற் கவிதை ஆழ்கடலே கேள். முதல் கவிதை தொகுப்பு நிலவுப்பூன்னு சொல்கிறாங்க சரி. அது அறிவியல் சார்ந்தது. ஐயா அவருடைய கவிதை நூல்கள்லாம் பார்ப்போம். ஒரு கிராமத்து நதி 1998 வந்தது. ஒரு கிராமத்தின் நதி, சிரித்த முத்துக்கள், ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், புன்னகை பூக்கும் பூக்கள், சூரிய நிழல், இதுவும் அறிவியல் நூல் தான். மௌன மயக்கங்கள், பூஜ்ஜியங்களின் சங்கிலி, ஊமையன், ஆதிரை, இறகு, சிற்பியின் கவிதை வானம், பாரதி, கைதி எண் 253, மூடு பனி, மகாத்மா சரியா. கிட்டத்தட்ட ஒரு 15 கவிதை நூல்கள் இருக்குது. எல்லாச்சும் ஒன்ஸ் படித்து வச்சுக்கோங்க சரியா. ஒரு கிராமத்து நதி, ஒளிப்பறவை, மௌன மயக்கங்கள், ஆதிரை, மூடுபனி, பூஜ்ஜியங்களின் சங்கிலி, இது எல்லாமே முக்கியமானதாக தான் இருக்குது சரியா. உரைநடைகள் இல்லறமே நல்லறம், மின்னல் கீற்று, காற்று வரைந்த ஓவியம், அலையும் சுவடும் ஓகேவா. அலையும் சுவடும், மின்னல் கீற்று, இல்லறமே நல்லறம், காற்று வரைந்த ஓவியம், காற்று வரைந்த ஓவியம், இல்லறமே நல்லறம், மின்னல் கீற்று, காற்று வரைந்த ஓவியம், அலையும் சுவடும், எல்லாமே உரைநடை நூல்கள். வாழ்க்கை வரலாற்று நூல்கள் 3 வாழ்க்கை வரலாறு நூல்கள் எழுதியிருக்காரு. ஒன்று நம்மாழ்வாரை பற்றியது, மகாகவி பாரதியார், ராமானுஜர், 3 பேருடைய வரலாற்று நூல்கள், வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு. யார்? நம்ம சிற்பி. நம்மாழ்வார், மகாகவி, ராமானுஜர் 3 பேருமே எழுதியிருக்காரு. பூஜ்ஜியங்களின் சங்கிலின்ற நூல் வாரணாசி போயிட்டு வந்திருப்பார். வாரணாசி போயிட்டு வந்ததால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அங்கே போயிட்டு வந்ததை வச்சு ஒரு நூறு எழுதுனது தான் பூஜ்ஜியங்களின் சங்கிலி. வாரணாசி நம்ம பாரத பிரதமர்
நரேந்திர மோடி அவர்களுடைய எம்பி தொகுதி. பாவேந்தர் விருதும் கபிலர் விருதும் பெற்றிருக்கார். யார்? நம்ம சிற்பி பாலசுப்ரமணியம் பாவேந்தர் விருது வாங்கியிருக்காரு, கபிலர் விருது வாங்கியிருக்காரு. முதலில் பாவேந்தர் விருது வாங்கியவர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது குரூப் 4ஓட லாஸ்ட் குரூப் 4ஓட கொஸ்டின். சரியா? இவருக்கு கவிக்கோ என்னும் பட்டம் குன்றைக்குடி அடிகளாரால் வழங்கப்பட்டது. கவிஞர் கோ என்ற பட்டத்தை சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வழங்கியது யாருன்னு கேட்கலாம். குன்றைக்குடி அடிகளார். சரியா? படைப்பு இலக்கியத்திற்காகவும் அக்னி சாட்சி மொழிபெயர்ப்பிற்காகவும் 2 முறை சாகித்ய அகாடமி விருதினை பெற்றிருக்கார். 2 முறை சாகித்ய அகாடமி பெற்றிருக்காரு. படைப்புங்கிற இலக்கியத்துக்காகவும் அக்னி சாட்சின்ற மொழிபெயர்ப்புக்காகவும். சரியா? இவர் சாகித்ய அகாடமியில் செயற்குழு உறுப்பினர்ன்றது குறிப்பிடத்தக்கது. ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலுக்காக 1998 சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார். இது முக்கியமானது. ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலுக்காக 1998 சாகித்ய அகாடமி விருதினை பெற்றிருக்கிறார். பாவேந்தர் விருது, கபிலர் விருது முக்கியமானது. 2022 பத்மஸ்ரீ விருதும் நம்ம சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. எப்போது? 2022 பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க. சரியா? ரீசெண்டாக நம்ம சன் டிவியில் நடத்திட்டுருக்காங்கல்ல, சன் டிவியில் காலையில் ஏதோ நடத்திட்டுருக்காங்களே, அந்த ஷோவில் கூட வந்து பேசியிருந்தார் சிற்பி ஐயா வந்து. சரிங்களா? அவ்வளோதான். 12th புத்தகத்தில் இவருடைய பாடல் ஒன்று இருக்குது ஸ்டார்டிங்லே. நன்றி. அடுத்து பார்க்கலாம்.